ஹாய் ஆல், கிட்ஸ் ஃபேவரட் ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு வாட்டி உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது 4 பொருள் தாங்க. நான் இன்றைக்கி பைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. கிழங்குலையே ஸ்வீட்னஸ் இருக்கிறனால கொஞ்சமாக தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவோ ஒரு பிஞ்ச் சால்ட்டோ ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியது தாங்க. அரைக்கும்போது கொஞ்சமாக அகைன் மில்க் ஆட் பண்ண வேண்டி வருங்க, ஏன்னா நமக்கு மாவு பதத்துக்கு வரணும் இல்லைங்களா. அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல்லில் ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிட்டு பணியாரம் சுட வேண்டியதாங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சு 2 பக்கமும் ப்ரௌனிஸாக சுட்டு எடுத்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் ரெடிங்க. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக பேச்சுலர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக கோதுமை மாவு, கொஞ்சமாக தண்ணி, சால்ட் அண்ட் சீரகமும் வேணுங்க. கோதுமை மாவில் தேவையான அளவு சால்ட் அண்ட் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லியை ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் இல்லைங்க. ஆட் பண்ண எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்தளவுக்கு இருக்கணும். ஒரு 30 நிமிஷம் போல் ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. இப்போ ஒரு தோசை பேன் இல்லைன்னா சப்பாத்தி பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எடுத்து கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த ரொட்டி கையால் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்க. கை சூடாக இருக்குங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு மெல்லிசாக வேணுமோ அந்தளவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போவும் தோசை சுடுற மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்பொழுதுமே கோதுமை ரொட்டி லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி ரெடிங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவைப்படாதுங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாங்க. பாய்.